நடந்த 2 கொலைகளால் இன்று திருநெல்வேலி முழுவதும் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். திருநெல்வேலி மாவட்டத்தின் புறநகர் பகுதியான சேரன் மகாதேவி பகுதியைச் சேர்ந்தவர் மணிகண்டன். சென்னையில் உள்ள சட்டக் கல்லூரி ஒன்றில் 2ஆம் வருடம் பயின்று வருகிறார். தற்போது விடுமுறை காரணமாக தனது சொந்த ஊரான சேரன் மகாதேவிக்கு வந்திருந்த நிலையில் அங்குள்ள தனது வயல் வெளியை நெல் பயிரிடப்பட்டிருந்த வயல் வெளியை பார்க்க இன்று காலை சென்றுள்ளார். இந்த நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த மாயாண்டி என்பவருக்கும் அவரது உறவினர்கள் இருவரும் இணைந்து மணிகண்டனை பொதுமக்கள் நடமாடும் பகுதியில் வைத்து முன் விரோதத்தின் காரணமாக கத்தியால் குத்தியுள்ளனர். இதில் படுகாயம் அடைந்த மணிகண்டன் நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். உடனடியாக சிகிச்சை பலனளிக்காமல் இன்று மாலை அவர் பலியானதாக தகவல் வெளியாகி உள்ளது. இது திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் கடும் பதட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்ததில் மணிகண்டனின் உறவினர்கள் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள கோடாரங்குளம் பகுதியைச் சேர்ந்த சிவராமன் என்பவரை கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு கொலை செய்ததாகவும் இதில் பழிக்கு பழி வாங்குவதற்காக மாயாண்டி என்பவரின் தலைமையில் 3க்கும் மேற்பட்ட நபர்கள் இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டதும் தெரிய வந்துள்ளது. கொலை செய்யப்பட்ட மணிகண்டன் ஒரு மாணவர் என்பதும் அவர் மீது எந்தவித குற்ற வழக்குகளோ குற்ற பின்னணிகளும் இல்லை என்பதுடன் இவர் திருநெல்வேலி சேரன் மகாதேவி திமுக ஒன்றிய செயலாளர் பிரபு என்பவரின் உறவினர் ஆவார். சித்தப்பா மகன் முறையில் தம்பி ஆவார். மாணவர் நீதிமன்றத்தின் இன்று காலை திருநெல்வேலி நீதிமன்றத்தின் முன்பு படுகொலை செய்யப்பட்ட மாயாண்டியின் பரபரப்பு அடங்குவதற்கு முன்பாக திருநெல்வேலி புறநகர் பகுதியான சேரன் மகாதேவி பகுதியில் நடந்துள்ள இந்த கொலை திருநெல்வேலி மாநகரம் மட்டுமில்லாமல் திருநெல்வேலி மாவட்டம் முழுவதுமே மிகப்பெரிய பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது. தற்பொழுது திருநெல்வேலி மாவட்டம் மற்றும் மாநகரம் முழுவதும் போலீஸ் பாதுகாப்பு மிகவும் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. கொலையான மாயாண்டி மற்றும் மணிகண்டன் ஆகியோரது உடல்கள் பிரேத பரிசோதனைக்காக திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சவக்கிடங்கில் வைக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலியில் வரலாறு காணாத வகையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது என்பதே தற்போதைய நிலவரம்.